என்னங்க திடீர்னு என்ன வெளியே கூட்டிட்டு போறீங்க? ஏதாவது சர்ப்ரைஸா? ஆமா. ஆஹா, என்ன சர்ப்ரைஸ்னு சொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் நம்ம எங்க போறோம்னு சொல்லுங்களேன். அன்னைக்கு நீ கிழிச்சு போட்டிய டிவோர்ஸ் பேப்பர், அத லாயர் கிட்ட மறுபடியும் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் போறோம். என்ன சொல்றீங்க? நான் கொஞ்சம் சிரிச்சு பேசினா எல்லாத்தையும் மறந்து உன் கூட வாழ்ந்துருவன்னு நினைச்சியா? நீ பண்ண துரோகத்தை என்னால மறக்கவே முடியாது. உன்னை பொண்டாட்டியாவும் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. வருண், சொன்னா கேளுங்க. இப்பதான் நீங்க மாறிட்டீங்கன்னு அத்தை கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. மறுபடியும் நீங்க இப்படி பண்றீங்கன்னு தெரிஞ்சா அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. வேண்டாங்க, எனக்கு உங்க கூட வாழணும். ப்ளீஸ்ங்க. எங்க அம்மாவெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ அதுல கையெழுத்து மட்டும் போட்டா போதும். முடியாதுங்க, என்னால கையெழுத்து போட முடியாது. அக்னி சாட்சியா நீங்க என் கழுத்துல 2 தடவை தாலி கட்டியிருக்கீங்க. இந்த ஜென்மத்துல நீங்க தான் என் புருஷன். உங்க கூட தான் நான் வாழ்வேன். என்ன ஆனாலும் சரி, நான் டிவோர்ஸ்க்கு சம்மதிக்க மாட்டேன். ஏய், நீ என் கூட வாழ முடிவு பண்ணா மட்டும் போதாது, நானும் நினைக்கணும். எனக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்ல. ஒழுங்கா கையெழுத்த போட்டு கிளம்பு. முடியாதுங்க. என் அப்பா அம்மா இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை என்னால கெடுக்க முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் கையெழுத்து போட மாட்டேன். நாம தொடர்ந்து என்ன ஜெயிச்சுக்கிட்டே இருக்கல, விட மாட்டேன். என்னானாலும் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க அடிக்கிறேன். அண்ணா, இப்ப என்னென்ன பண்ண போறோம்? எதிரியை அடிக்கணும்னா முதல்ல அவங்க பலவீனத்தை தெரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்கு பலமும் பலவீனமும் ரெண்டுமே அவ குடும்பம் தான். அவங்க மேல அவ உயிரையே வச்சிருக்கா. அவங்களுக்கு ஒண்ணுனா தாங்க மாட்டா. அதனால அடுத்த குறி அவங்க மேலதான். அண்ணே, அது எப்படிண்ணே? அவங்க தான் எல்லாரும் கடையில் இருக்காங்க. இல்ல, அவ 2 பொண்ணுங்களும் ஷாப்பிங் வந்திருக்காங்க. அவங்க கண்டிப்பா இந்த வழியாதான் போய் ஆகணும். அவங்கள தூக்கணும். என்னண்ணா இப்படி சொல்றீங்க? அண்ணாமலை பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்கண்ணே. அது எனக்கும் தெரியும்டா. ஆனா அந்த அண்ணாமலைய வழியில துடிக்க வைக்கணும்னா இதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. 2 பொண்ணுங்களுக்கும் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது. கைகால் போற மாதிரி அடிச்சு தூக்குங்க. பார்த்து பார்த்து அண்ணாமலை காலம் முழுக்க அழணும். ஏன்டா இந்த தண்டபாணி கிட்ட மோதுனோன்னு நினைச்சு நினைச்சு சாவணும். ஏய், என்ன யோசிக்கிறீங்க? இல்லைண்ணே, அந்த பொண்ணு பவித்ரா மாசமா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கர்ப்பிணி பொண்ணு போய் எப்படிண்ணே? ஓ, அப்ப இன்னும் நல்லதா போச்சு. இப்பதான் அண்ணாமலைக்கு இன்னும் அதிகமா வலிக்கும். பாவ புண்ணியம் பார்க்காம நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. ஓகேண்ணே. என்னக்கா, இன்னும் குழந்தையே பிறக்கல, அதுக்குள்ள குழந்தைக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்க? கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு என் குழந்தை வயித்துல உருவாயிருக்கான். இவன் இந்த உலகத்தை பார்க்கும்போது அவனுக்கு எல்லாமே கிடைக்கணும். அதனாலதான் இப்போல இருந்தே வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. நாளைக்கு நீயும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைக்கு அம்மாவா ஆவல, அப்ப புரியும். என்னாச்சுக்கா? தெரியலடி, சித்தி போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அக்கா, நீ விடாம ட்ரை பண்ணுக்கா.
டேய் விடாதடா, அடிச்சு தூக்குடா அவளை. இதான் சொல்றேனே. டேய் அடிச்சு தூக்குடா அவங்கள. அண்ணாமலை பொண்ணுங்கல்ல, அம்மா மாதிரியே எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. அத தூக்குடா. ஏய், அண்ணாமலை அங்கதானே இருக்கா? ஆமா அண்ணாச்சி, இங்கே தான் இருக்காங்க. இன்னும் ரைடு முடியல அண்ணாச்சி. இப்போதைக்கு கடையை விட்டு அவங்க வெளியே வரவே முடியாது. வரக்கூடாதுடா. நான் நினைச்சதை நடத்தாம விட மாட்டேன். கிட்ட வராங்க அருவி. வேகமா போ. ஏய், என்னடா ஃபாலோ பண்ணிக்கிட்டே போற? தூக்குடா. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? பூந்தமல்லி ஹைவே ரோட்ல போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல சித்தி. ப்ளீஸ் காப்பாத்துங்க. நீ பயப்படாத, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. எங்கேயும் நிறுத்தாம போய்கிட்டே இருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே சித்தி, ஓகே. சீக்கிரம் வாங்க சித்தி. ரொம்ப பயமா இருக்கு சித்தி. அம்மா இருக்கேன், உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். தைரியமா இருங்க. சார், என் பொண்ணுங்க ஒரு பிரச்சனையில இருக்காங்க. நான் இம்மிடியட்டா போய் ஆகணும். ஓகே மேடம், முன்வாசல் வழியா போக முடியாது, பின்னாடி வழியா போயிடுங்க. என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? நீங்க எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றான்னு யோசிக்கிறீங்களா? எங்க அம்மா ரொம்ப வருஷமா உங்க கடையில் தான் மேடம் வேலை பார்த்தாங்க. என்னை படிக்க வச்சதே நீங்க தான் மேடம். நான் எனக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் மேடம். நீங்க போய் உங்க பொண்ணுங்களை காப்பாத்துங்க மேடம். இங்க நான் சமாளிச்சுக்கிறேன். என்ன மேம், இந்த சின்ன காரை பார்த்து அவ்வளவு பெரிய லாரி பயந்து பின்னாடி போகுது? வண்டி எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்ல, யாரு வந்திருக்காங்கன்றதுதான் முக்கியம். ஏய் இடியட், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணாமலைக்கு பயந்து எதுக்குடா பின்னாடி போற? நான் எங்கண்ணா போனேன்? அவங்கள பார்த்ததும் டிரைவர் தானே வண்டி ரேஸ் போயிட்டானே. இடா போன காரணத்தை கொண்டு இன்னைக்கு அண்ணாமலை தப்பிக்க கூடாது. போங்கடா.